நாமம் மகிமைப்படுவதாக. எல்லாரையும் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன். ஆமா, புத்தகத்தை வெளியிட்டு விட்டார், அதை எனக்கு கொடுத்து விட்டார். பக்கம் பக்கமாய் நான் ஆராய்ச்சி பண்ணி எழுதிவிட்டேன். பக்கங்களோடும் என்னெல்லாம் இருக்கிறது என்று எழுதிவிட்டேன். அத்தனையும் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னவென்று சொன்னால், இந்த புத்தகம் முழுவதையும் என்னுடைய வீட்டில் நீங்கள் வந்து பார்க்கலாம். அதனுடைய ரேக் சைஸ் பாத்தீங்கன்னா 30க்கு 30 இருக்கும். 30 அடிக்கு 30 அடியில வைத்திருக்கிற பல லட்சங்கள் மதிப்பான புத்தகங்கள் எல்லாம் வெறும் 200 ரூபாய்க்கு 90 பக்கத்தில் எழுதி முடித்திருக்கிறார் தம்பி. கர்த்தர் கொடுத்த பெரிய ஞானம். He told very well. அவர் எழுதும் பொழுது அந்த புத்தகத்தை பற்றி டச் பண்ணிக்கிறேன். சும்மா பேப்டிஸ்டத்தை பற்றி எழுதும் பொழுது கொள்ளை நோய் என்று சாடி இருக்கிறார். எவ்வளவு தைரியம் பாத்தீங்களா? பெஸ்டிலன்ஸ், இந்த தவறான டாக்டரின் என்பது ஒரு கொள்ளை நோய் என்று எழுதுகிற அளவுக்கு இந்த வாலிப வயதில் அவருக்கு எப்படி வந்தது என்று எனக்கு தெரியவில்லை. இப்போதுதான் இந்த உண்மை போய் ரீச் ஆவதற்கு உள்ளாக அடிப்படையான காரியங்கள் தொடங்கி இருக்கிறது. ஆகவே நான் அவரை மனதார வாழ்த்துகிறேன். கடவுள் நமக்கு கொடுத்த கிருபை, இந்த அருமையான ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இந்த புத்தகம் அநேகரை ஆள போகிறது. இந்த புத்தகத்துல 2 சிறப்பு, கேப்பே இல்லை. ஃபுல்லா அனைத்து பக்கங்களிலும் அனைத்தும் ஜாம் பேண்ட், திறந்தாலே வெடிக்க மாதிரி அத்தனையும் எழுதியிருக்கிறார். அவ்வளவு கிருபை ஒன்று. இன்னொன்று, இந்த புத்தகத்தின் சிறப்பு என்னவென்றால், 2 காரியங்கள் புத்தகத்தை பற்றி வேதம் சொல்லுகிறது. ஒன்று, தானியேலுக்கு சொன்ன இந்த புத்தகத்தை முத்திரை போடு, டோன்ட் ஓபன் இட், சீல் பண்ணு, யாரும் படிக்க வேண்டாம். 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல. யோவானுக்கு முடியும் போது சொன்னார் 22:10 முத்திரை போட வேண்டாம். நல்லா பாருங்க, முதல் புத்தகத்தை முத்திரை போடுனார், கடைசி புத்தகத்தை முத்திரை போட வேண்டாம். இதை கர்த்தர் எனக்கு எப்படி வெளிப்படுத்தினார் என்றால், இந்த புத்தகத்தை படித்து நான் எப்போதுமே புத்தகத்தை கிறுக்குவேன் நிறைய. ரொம்ப கஷ்டம், இதை விரிக்கவே முடியல. திறக்கவும் திறக்குது, விரிக்கவும் முடியல. மூடியும் வச்சிருக்காரு, திறந்தும் இருக்கிறது. ஆகவே தானியேலுடைய முத்திரையும் இருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்துல முத்திரை உடைந்தா இருக்குது. யாராவது வைத்திருந்தால் விரித்து பாருங்க, விரிக்க முடியாது. யூ கேன் ஓபன் பட் யூ cannot ஓபன், யூ கேன் ஓபன் பட் யூ cannot ஓபன். கர்த்தர் கொடுத்திருக்கிற கிருபை அதிகமாய் கிடைக்கும் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களுக்கெல்லாம் இது என்னடா இது வெக்கம், நமக்கு இல்லாத கிருபை என்று சொல்வார். Nobody can oppose us. The ruling what God has given Joel is nobody can oppose. என்ன கேட்டீங்களா, என்ன சொல்லுவார்னா, பேப்டிஸ்ட பற்றி எனக்கு தெரியாதா, ஹோலி ஸ்பிரிட்ட பற்றி எனக்கு தெரியாதா, செகண்ட் கமிங்க பற்றி எனக்கு தெரியாதா, மினிஸ்ட்ரியை பற்றி எனக்கு தெரியாதா, வாட் இஸ் த நியூ திங் தட் இஸ் கோயிங் டு பிரிங், அப்படி என்று சொல்வார். அப்படி தெரிந்தவர்கள் ஏன் இன்னும் வெளிப்படையாய் ஒருவர் கூட இங்கிருந்து முளைக்கவில்லை என்பது என்னுடைய பெரிய ஆதங்கம். அதுதான் இந்த நாட்களில் தேவன் வைத்திருக்கிற சிறப்பு. அருமையாய் ஆராய்ச்சி செய்து ஆவியானவர் எப்படி இயங்குவார், ஆவியானவர் எப்படி அபிஷேகமாய் இறங்குவார், ஆவியானவர் எப்படி பாஷைகளை கொடுக்கிறார், அந்த பாஷையுடைய வியாக்கியானம் என்ன. எஸ் ரிட்டன், வெரி குட், நல்லா எழுதியிருக்கிறார். 3 வகையான ஊழியங்களை எழுதியிருக்கிறார். இப்போது நான் ஊழியத்தை தொடங்குறான், அவன் என்ன செய்யணும்? அருமையான புத்தகம். அதை தொடர்ந்து இயேசுவானவர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லூக்கா 2:47 அவர் பேசின ஞானத்தை கேட்டு வேதபாரகர்கள் வியந்தார்கள். He is nothing, he is not a Pharisee, he is not a teacher, he is not a Bible scholar, he is not a theologian. ஆனால் தேவன் அவர் கொடுத்த ஞானத்தை, வெளிப்படுத்தியிருக்கிற ஞானத்தை, 30 வகையான ஜபங்கள் எனக்கே ஆச்சரியம் தருகிறது. நீங்கள் 2ஆம் வருகையிலே நடைபெற போகிற யுத்தம், இப்போது யூரான் நடக்கிறது, ஈரான் எல்லாம், இவைகள் எல்லாம் வேதத்தில் தான் இருக்கிறது, எந்த சமயத்திலும் சொல்லவில்லை. இட்ஸ் ஆல் ரிட்டன். அதை எனக்கு இருக்கிற அர்மதகான் யுத்தம் புஸ்தகம் என்பது 1290 பக்கங்களை கொண்டதை ஒரே பேராகிராஃப்ல சுருக்கி எழுதிட்டு இருக்கிறாரு. ஒரே பேராகிராஃப்ல. வாட்ஸ் எ கிரேட் விஸ்டம். நான் எனக்கு கொடுத்த புத்தகத்தை வீட்டில் வைத்திருக்கிறேன். அதுல எழுதியிருக்கிறேன், how wonderful Lord you have given him the wisdom to concise. 1300 pages book. ஒரே பேராகிராஃப்ல 2 யுத்தங்கள். அதுவே நிறைய பேருக்கு தெரியாது கிறிஸ்துவனை.
அரமகதான் யுத்தம் என்றால் என்ன தெரியாது, கோகு மாகோகு என்றால் என்ன தெரியாது, எப்போது நடக்கிறது என்று தெரியாது, அது எந்த நடக்கிறது என்று தெரியாது. பட் they will say, I'm secretary, I'm president, I'm elder, I'm so and so, I am qualified. Why God has given the opportunity to write him? He is not qualified BD. அவர் இறையில் படிக்கவில்லை.